പോണ്ട തിരക്കിലാണ്. All the best. Thank you. Enjoy. பாருங்க எப்ப பார்த்தாலும் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு. அப்பா பாரு பாபே சொல்றாரு, ஆல் தி பெஸ்ட் சொல்றாரு, ஹாப்பியா வழி அனுப்புறாரு. உனக்கு எப்ப பார்த்தாலும் அழுகதான். सबसे बड़ी छोड़ूंगा, सबसे बड़ी छोड़ूंगा. एयरपोर्ट पुलिस को तो चली. பாவம் ஏர்போர்ட். அம்மா ஏர்போர்ட்டுக்கு. அந்த கூட்டத்துக்குள்ள டென்ஷனா கண்ணாடி போட்டு ஒருத்தன் வந்துட்டு இருக்கான் பாருங்க. அவனுக்கு நல்லா இவனுக்கும் இந்த கதைக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனா அந்த டோட்டல் கதையை மாத்த போனவனே இவன் தான். ஓ சம்பந்தம். பெரிய பொல்லாத கையெழுத்து. சமரச பாண்டியனா குண்டு குண்டா கோழி கட்டின மாதிரி போட தெரியாதா? அதான் நானே போட்டேன். சமாதானம் சமாதானம். அப்பா நீங்க பார்த்த மாப்பிள்ளை நாளைக்கு வர சொல்லுங்க. நான் கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன். சமாதானம். സമ്മതിച്ചാണ് ഇവിടെ ഈ പാട്ട് പാടുമ്പോ ആണ് സംഭവം. ஏன் சம்பந்தமா எதுவுமே ப்ரே பண்ணாத. ஏன்டா அவகிட்ட போய் வம்பு போற? என்னப்பா நான் என்ன ப்ரே பண்றேனோ அதுக்கு உல்டாவா அம்மா ப்ரே பண்றாங்க. பாவம்ல காட் அவர் எனக்கு ஓகே பண்ணுவாரா இல்ல எங்க அம்மாக்கு ஓகே பண்ணுவாரா? குட் காட் அவர் எனக்கு தான் ஓகே பண்ணுவாரு. குட் காட். ஆமா நீ என்ன ப்ரே பண்ண? உங்க அம்மா என்ன ப்ரே பண்றா? நான் கனடா போகணும்னு ப்ரே பண்றேன். அம்மா போக கூடாதுன்னு ப்ரே பண்றேன். என்ன கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த யுனிவர்சிட்டில சீட் கிடைக்குதுன்னா சும்மாவா? கனடா. One thing is sure, confirm, decided, I'm going. டேய் தல்றா. நான் ஏற்கனவே பாஸ்போர்ட் வீசா எல்லாம் அப்ளை பண்ணிட்டேன். அப்பா நான் அங்க போய் படிக்கிறதுல உங்களுக்கு தான் வருத்தமா? நானா நாட் அட் ஆல். என் பையன் ஃபாரின்ல போய் படிக்கிறது நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குப்பா. আমিও খুশি কিন্তু তোমাকে ছেড়ে 5 ইয়ার্স না আমি পারবো না. Not 5 years, ma, just 5 years. இப்போ ஓடிரும். Ma, you know one thing. நான் இங்க பொறுக்க வேண்டியவனே இல்ல. ஸ்டேட்ஸ்ல பொறுக்க வேண்டியவன். தப்பி தவறி இங்க அட்லீஸ்ட் அங்க என்ன அனுப்பி வைக்கிற அளவுக்கு உங்க மாதிரி ஒரு வெல் ஆஃப் ஃபேமிலில ஆண்டவனை பொறுக்க வச்சிருக்கான்னு நான் சந்தோஷப்பட்டு பாருங்கப்பா அழுதுகிட்டே வர்றத. மா உங்களை பிரிஞ்ச என்னால 5 வருஷம் இருக்க முடியுதுல, என்ன பிரிஞ்சு உங்களால இருக்க முடியாதா? அதான் மதர் சென்டிமெண்ட். bloody sentence. I'm going. Nobody can stop me. I'm going. இதான் என் பொண்ணு ஜெனிஃபர். நான் செல்லமா செல்வின்னு கூப்பிடுவேன். மாப்பிள்ளை ஜெனிஃபர் கூப்பிட்டாலும் சரி, செல்வின்னு கூப்பிட்டாலும் சரி, இல்ல புது பேர் வச்சு கூப்பிட்டாலும் சரி, உங்க இஷ்டம். மாப்பிள்ளை பாத்தியா? உனக்கு ஓகே தானே? கல்யாணத்துக்கு நீ ஒத்துக்கிட்ட வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான். ஆனா உனக்கு மாப்பிள்ளை பிடிக்கலன்னா நான் மாத்திட்டே இருப்பேன். மாப்பிள்ளை ஓகே? நாளைக்கு நீங்க பார்த்த மாப்பிள்ளை வரால பாருங்க. அவனை கல்லு கொண்டு அடிச்சு ஓட ஓட விரட்டனாலேன்னு பாருங்க. அப்போ ஓகேடா, எல்லாம் ஓகேடா. ராஜேந்திர தேவரின் பேத்தியும் ரமணசு பாண்டியனின் மகளுமான ஜெனிஃபர் என்ற செல்வியை செல்வராஜ் தனது மகனுமான டேவிட்டுக்கு மணமுடிக்க சம்மதித்து இந்த நிச்சயத்தட்டை மாற்றிக் கொள்கிறேன். അച്ഛനോട് പറഞ്ഞ ഇഷ്ടമില്ലെങ്കില് മാറ്റിക്കൊണ്ടിരിക്കുന്നതാണ്. പക്ഷെ അവിടെ ഇഷ്ടം നോക്കുന്നു. ഓൾറെഡി ഇതായി വിസ ഓക്കേ, എല്ലാം ഓക്കേ. നെക്സ്റ്റ് വീക്ക് കേരള. എങ്ങനെ കണക്ഷൻ? Nobody can stop me. I'm going. ആ ഒരു യൂത്ത് വൈബാണ്. Nobody can stop me. என்னங்க என்னங்க இங்க வந்து பாருங்களே. வேற என்னடா சுத்தம்? என்னன்னு தெரியலையே. பண்ணிட்டு போய்ட்டானே. ஐயோ என்ன சம்பந்தமா? என்னமா என்னாச்சு? அன்புள்ள ஜெனிஃபருக்கு என்னை மன்னிக்கவும். இந்த கடிதம் உங்களுக்கு அதிர்ச்சி தரலாம். நான் ஏற்கனவே ஒரு பொண்ணை காதலிச்சுட்டு இருந்தேன். அப்பா ஃபோர்ஸ் பண்ணி தான் அந்த கல்யாணத்துக்கு என்ன சம்மதிக்க வச்சார். நான் காதலிச்ச பொண்ணு நேற்று தற்கொலை வரை போயிட்டேன். கல்யாணத்துக்கு முந்தின நாள் லெட்டர் எழுதி வச்சுட்டு மாப்பிள்ளை வேற ஒரு பொண்ணோட ஓடி போயிட்டா என்ற பழி ஒரு பெண்ணின் உயிரை காப்பாற்றும் என்றார்.
അച്ഛനനുസരിച്ചു. പക്ഷെ ആ ഇവിടെ ഏകദേശം സമ്മതിച്ചായിരുന്നല്ലേ? അത് അച്ഛനോട് ഇഷ്ടം കൊണ്ട് സമ്മതിച്ചു. ഫ്ലൈറ്റ് ടിക്കറ്റ് വിസ പാസ്പോർട്ട് എല്ലാം ഭദ്രമാ വെച്ചുക്കണേ. പോണ്ട തിരക്കിലുണ്ട്. All the best. Thank you. And enjoy. பாருங்கப்பா, எப்ப பார்த்தாலும் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு. அப்பா பாரு, பாபே சொல்றாரு, ஆல் தி பெஸ்ட் சொல்றாரு, ஹாப்பியா வழி அனுப்புறாரு. உனக்கு எப்ப பார்த்தாலும் அழுகதான். சப்சே படி சோடுங்க, சப்சே படி சோடுங்க. एयरपोर्ट पर्यंत तो चली. பாவம் ஏர்போர்ட் வரைக்கும். அம்மா ஏர்போர்ட்டுக்கு சான்ஸே இல்ல. அங்கேயே வந்து அழுதுகிட்டு இருப்பாங்க. ஊருக்கு போறதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு see some good things, not to see அழுகிற மூஞ்சி. அம்மா 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 அம்மா. ഇവിടെ അമ്മ മകനാണ്, അവിടെ അച്ഛൻ മോള്. ഓക്കേ ബൈ ബൈ ബൈ. ബൈ ബൈ. Bye. അവിടെ അവൻ നോർത്ത് കണക്ഷൻ കാണും. Sneaker, ഇനി വരെ അതാ എനിക്ക് വേണേ ഇനി പുള്ളിക്കാരനെ പോവും ഇനി. അറിയില്ല. അച്ഛൻ ഇനി സമ്മതിക്കില്ലെല്ലാം. ആ അവിടെ നിന്ന് കോളേജിൽ വിടാൻ സാധ്യയില്ലേ? മറ്റേതായതുകൊണ്ട്. പക്ഷെ ഇവിടുത്തെ ആള് കേരളത്തിലോട്ട് പോകുമ്പോള് அந்த கூட்டத்துக்குள்ள டென்ஷனா கண்ணாடி போட்டு ஒருத்தன் வந்துட்டு இருக்கான் பாருங்க, அவனை நல்லா இவனுக்கும் இந்த கதைக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனா அந்த டோட்டல் கதையை மாத்த போனவனே இவன் தான். ഓ സംബന്ധമില്ല, പക്ഷെ കഥ മാറ്റുന്നു. ടെൻഷൻ അടിച്ചു പോകുന്നുണ്ട്. ഗസ്റ്റ് അപ്പിയറൻസ് ആണ് റോൾ ഉണ്ട്. ട്വിസ്റ്റ് അടക്കാൻ പോകുന്നുണ്ട് ഇവിടെ അല്ലേ? ചിലപ്പോ ഗസ്റ്റ് ആയിരിക്കും അല്ലേ? ആയിരിക്കും. ഒരു വെഗിളി പിടിച്ചെടുക്കുന്നില്ലേ? ആളെ എന്തോ മറ്റേ എന്തോ കാര്യമായിട്ട് കൂട്ടിക്കൊണ്ട് ഇതാക്കിക്കൊണ്ട് പോണ്. കഥ എഴുതുകയാണ് ഇനി. അതുപോലെ അല്ലേ ഏകദേശം നടന്ന് എഴുതിക്കൊണ്ടിരിക്കുകയാണോ? ഓ ഓ ഓ സ്റ്റോപ്പാണ്. അതാണ് ടേണിംഗ് പോയിന്റിന്റെ ആളാണ്. സ്ലോ മോഷൻ അടിച്ചു. யார் உள்ளதுன்னு தெரியுதா? ബി പോസിറ്റീവ് മറ്റേ അവിടുത്തെ ബ്ലഡ്. ഓ ബ്ലഡ് കണക്ഷനെ, രക്തബന്ധം. ഇവിടെയും ബി പോസിറ്റീവ് തന്നെ അല്ല, പറയാൻ പറ്റില്ല. നമ്മൾ ബ്ലഡ് ഗ്രൂപ്പ് 2 അങ്ങനെ പല പല ഇതില്ലേ കൊടുക്കാൻ പറ്റുന്നതൊക്കെ. അഗൈൻ ട്രാൻസിഷൻ മാറി കേട്ടോ, സീൻ മാറുന്നുണ്ട് അങ്ങോട്ടും ഇങ്ങോട്ടും. ഒരു സ്റ്റൈൽ വ്യത്യാസമില്ലേ മൊത്തത്തില്? செல்வி, நீ ஒண்ணும் கவலைப்படாத. வேற மாப்பிள்ளை பார்த்து சொல்லிட்டேன், அடுத்த வாரம் கல்யாணம். ലൊക്കേഷൻ சும்மா இருங்கப்பா. ஏண்டா? பின்ன நீங்க பாட்டு யோசிக்காம டப்பட்டு பண்ணி ஏதாவது ஒரு முடிவு எடுத்துறீங்க. என்னன்னு யோசிச்சு பாத்தீங்களா? இப்பதான் ஒருத்தர் லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடி போயிருக்கான். இமீடியட்டா இன்னொரு கல்யாணம் எப்படி? நான் பாட்டுக்கு ஒழுங்கா படிக்கலாம்னு இருந்தேன், சும்மா போட்டேன். ஆமாடா, நீ பாட்டுக்கு ஒழுங்கா படிக்கலான்னு தான் இருந்த. நான் தான் தேவையில்லாம குழப்பிட்டேன். அப்பா படிக்கட்டுமாப்பா? படிக்கிறேன்ப்பா. எம்எஸ்சி. நீ எப்படி மேற்கொண்டு படிக்க முடியும்? நான் தான் உன் காலேஜ் அப்ளிகேஷன் கழிச்சு போட்டேனே. நீங்க கழிச்சது அண்ணாமலை யூனிவர்சிட்டி அப்ளிகேஷன்ப்பா. ஆனா நான் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ்ல கூட அப்ளை பண்ணிருக்கேன்ப்பா. இன்டர்வியூ கார்டு கூட வந்துருச்சு. நீங்க ஓகேனா நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ഓ இல்ல மெட்ராஸ்லயா? அப்ப அதுல என் கையெழுத்து? ஆமா, பெரிய பொல்லாத கையெழுத்து. சமரச பாண்டியனா குண்டு குண்டா கோழி கட்டின மாதிரி போட தெரியாதா? அதான் நானே போட்டேன். கல்யாணம் போச்சேன்னு உனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லையே? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. நான் என்ன சொன்னேன்? அவன் வரட்டும், கல்ல கொண்டு அடிச்சு ஓட ஓட விரட்டுறேன். அவனே ஓடிட்டான். ഓ ഇവിടെ സംഭവമായി. സിറ്റുവേഷൻ മാറി. மா டோன்ட் க்ரை மா, டோன்ட் க்ரை. ஏன்டா அவ்வளவு போய் திட்டிட்டு இருக்க? அவளே உனக்கு அடிபட்டுன்னு அழுதுட்டு இருக்கா. எனக்கு அடிபட்டதுக்கு காரணமே இந்த அழுக தானே.
கார்ல ஏறும்போது அழுதாங்க, கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நல்ல வேளை ஏர்போர்ட் வரல. அங்க வந்து அழுதுனாங்கன்னா பிளைட்டே வெடிச்சிட்டு. அப்ப என்ன எப்படியா அங்க அமுச்சு வச்சிருங்கப்பா. கனடால போய் ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறேன். நல்ல ஏற்கனவே டாக்டர் கால்ல ஸ்பூன் வைக்கணும், பிளேட் வைக்கணும்னு சொல்லியிருக்காரு. கம்ப்ளீட்டா 2 months பெட் ரெஸ்ட் எடுக்கணும். இட்ஸ் a must. அப்ப என் ஸ்டடீஸ் ஃபாரின் போற திமிர்ல லோக்கல் காலேஜ் எதுலயுமே அப்ளை பண்ணேன். என்ன ஒன்று செய்யறேன், மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் பிரின்சிபல் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவர்கிட்ட சொல்லி ஒரு சீட் ஹோல்ட் பண்ணிக்க சொல்றேன். என்ன சொல்றேன், மெட்ராஸ் போய் படிக்கிறியா? ஏதோ பண்ணி தொலைங்க. മെഡ്രാസ് ഇവിടെ നിർത്താലോ, കുറച്ചേരല്ലേ. പക്ഷെ ആ ഒരു സീൻ ബൈ സീൻ കാണുന്നില്ലേ, കംപ്ലീറ്റ്ലി ഒരു വിജയണ്ണന്റെ ഒരു പടം നമ്മൾ അടുത്ത് കണ്ട പടങ്ങളോ അല്ലെങ്കിൽ സച്ചിനിൽ പോലും ഇല്ലാത്ത കുറെ സാധനങ്ങൾ ഇതിന്റെ അകത്ത് ഉണ്ട്. ഒരു കോളേജ് മൂവി അല്ലെങ്കിൽ ആ ഒരു യങ് കാലഘട്ടത്തിൽ നിന്ന് അങ്ങനെയാണ് എല്ലാ മൂവിലും തുടങ്ങുക. പക്ഷെ ഇതിലെന്ന് പറയുന്നത് ഡിഫറെന്റ് ആയിട്ട് ആ ഒരു ജനിക്കുന്നതിന് മുന്നേ ഒടുങ്ങിയിട്ട് അവര് കാണിച്ചു ആ ഒരു ത്രൂ ജേർണി. അതെ, ജനിച്ച തൊട്ടിട്ട് ജനിക്കുന്നത് മുന്നേയും കാണിച്ചു, ജനിച്ചതിന് ശേഷം കാണിച്ചു, ആ കുട്ടികൾ തമ്മിലുള്ള കണക്ഷൻ കാണിച്ചു. നല്ല രസമുണ്ടായിരുന്നു. ബിഗിനിങ്ങിൽ ആ ഒരു കണക്ഷൻ അവിടെ ഉണ്ട്, എവിടെയൊക്കെയോ ആ ഒരു കണക്ഷൻ ഉണ്ട് അവര് തമ്മിൽ, അതാ പറയുന്നത്. ആൻഡ് അത് മാത്രല്ല ഡെസ്റ്റിനീസ് എന്തൊക്കെയാ എന്താ പറയാ നമ്മളൊക്കെ ഡിസൈഡ് ചെയ്തിട്ടുണ്ടെങ്കിലും ആ ഒരു ഉദ്ദേശ വഴി തന്നെയാണ് പോയിക്കൊണ്ടിരിക്കുന്നത്. നമ്മൾ പറയില്ലേ ബിഹൈൻഡ് ദ സീൻ എന്നൊക്കെ നമ്മൾ സിനിമയിൽ പറയാറില്ലേ, ചിലപ്പോൾ ഷൂട്ട് കഴിഞ്ഞിട്ട് ബിഹൈൻഡ് ദ സീൻ. ഇതിലൊരു ബിഹൈൻഡ് ആ ഒരു സാധനം ഇല്ലേ, പണ്ടത്തെ സാധനങ്ങൾ അത് പൊതുവെ എല്ലാത്തിലും പറയാറില്ല. അപ്പൊ ഇതിന്റെ അകത്ത് ആ ഒരു സാധനം പറഞ്ഞാണ് കുറച്ച് ഡിഫറെന്റ് ആയത്. പിന്നെ അതുപോലെ തന്നെ ആ ഒരു എസ് ജെ സൂര്യയുടെ കംപ്ലീറ്റ് ഒരു ഡയറക്ഷൻ സാധനം ഉണ്ട്. കാരണം വിജയണ്ണന്റെ സ്ക്രീനൊക്കെ ചില സ്ഥലത്ത് നോക്കുമ്പോൾ കുറവാണ്, കമ്പാരിറ്റീവ്ലി കുറവാണ്. ഇപ്പൊ ഇതുവരെ കണ്ടുവെച്ച് ജ്യോതിക്കാണ് കുറച്ചും കൂടി ഉള്ളത്, ജ്യോതികയുടെ ഏരിയ ഉള്ളത്. അല്ല എന്താന്ന് വെച്ചാൽ ഇപ്പൊ നമ്മളെ ഗില്ലി മൂവിയെ കാണുകയാണെന്നുണ്ടെങ്കിൽ ഗില്ലിയിലൊക്കെ കാണിച്ചിരിക്കുന്ന ത്രൂ ഔട്ട് അദ്ദേഹത്തിന്റെ ആ ഒരു ഇൻട്രോ ഇട്ടിട്ട് കാണിക്കുന്നത് എല്ലാത്തിലും. അത് എനിക്ക് തോന്നുന്നു ഒരു ഫ്രിവ്യൂ പോലും നമ്മൾ കാണാതെ ഉണ്ടാവില്ല. പക്ഷെ ഇതിലെന്ന് പറയുന്നത് തുടക്കം കാണിച്ചു തന്നെ വ്യത്യസ്തമാണ്. അതിന് ശേഷമാണെങ്കിൽ ഇൻട്രോ കാണിച്ച ഫസ്റ്റ് ജ്യോതികയുടെ ഇൻട്രോ ആണ് കാണിച്ചത് അല്ലെ, സോങ് ഇൻട്രോ വിത്ത് സോങ്. അതിന് ശേഷമാണ് പിന്നെ ഏകദേശം ഒരു സെക്കൻഡ് ഇൻട്രോ പോലെയാണ് വിജയണ്ണന്റെ ഇൻട്രോ കാണിച്ചിരിക്കുന്നത്. ആൻഡ് അത് മാത്രമല്ല ഫസ്റ്റ് നമ്മൾ കാണുമ്പോൾ പെട്ടെന്ന് നമ്മൾക്ക് റെക്കഗ്നൈസ് ചെയ്യാൻ പറ്റില്ല ഇത് വിജയണ്ണൻ തന്നെയാണുള്ളത്. വേറെ തന്നെ. പിന്നെ ആ പാട്ടിന്റെ ഇടയിലാണ് ശരിക്കും ആ ഒരു മറ്റേ ലുക്കിലോട്ട് വരുന്നത്. പിന്നെ എന്താ പറയാ നോർമലി കാണുന്ന ആ ഒരു കുറുമ്പുകളിൽ നിന്നൊക്കെ വ്യത്യസ്തമായിട്ട് ഭയങ്കര ഒരു മെച്ചുവേർഡ് ആയിട്ടുള്ള ഒരു ആളെ പോലെയാണ് കാണിക്കുന്നത്. പിന്നെ ആള് കുറച്ചും കൂടി സീരിയസ് ആണ്, കുറച്ചും കൂടി എനിക്കൊന്ന് ടാർഗറ്റ് ഓറിയന്റഡ് ആണ്. കാരണം ഓൾറെഡി പ്ലാൻ ഒക്കെ ഉണ്ട് കാനഡയിൽ പോയി പഠിക്കണം എന്നൊക്കെ. സ്വന്തം ലൈഫിനെ പറ്റിയിട്ടുള്ള ഫുള്ളി പ്ലാൻഡ് ആണ് ആള്. അപ്പൊ അതുകൊണ്ട് അവര് തമ്മില് ഏകദേശം ഒന്നിക്കാൻ പറ്റിയ ഒരു സ്ഥലമാണ് ആ ഒരു കോളേജ്. കാരണം എന്ന് വെച്ചാൽ അല്ലെങ്കിൽ വേറൊരു ഓപ്ഷൻ ഇല്ല ഒന്നിക്കാനായിട്ട്. അതിങ്ങനെ ശരിക്കും ആ ഒരു വഴി പ്രത്യേകിച്ച് ആ ടേണിംഗ് പോയിന്റ് എസ് ജെ സൂര്യ തന്നെ വന്നത് നല്ല രസം ഉണ്ടായിരുന്നു ആ ഒരു സംഭവം കാണിച്ചത്. അപ്പൊ എന്തായാലും ഇനി അങ്ങോട്ട് ചിലപ്പോ കോളേജ് സംഭവം ആയിരിക്കും വരാൻ പോകുന്നത്. അപ്പൊ എന്തായാലും ശരിക്കും എനിക്ക് ഇങ്ങനെ ഇരുന്ന് കാണാൻ പറ്റും. നമുക്ക് ഒരിക്കലും ബോറടിക്കുന്നു അല്ലെങ്കിൽ ഒരു ക്രിഞ്ചോ ഇതുവരെയായിട്ടും തോന്നിച്ചില്ല. ക്രിഞ്ച് മൊമെന്റ് ഒരു സ്ഥലത്ത് പോലില്ല. ഇതിന്റെ സ്ഥലത്തൊക്കെ കട്ട് ചെയ്ത് കറക്റ്റ് കട്ടിങ്ങും കറക്റ്റ് ഫ്രെയിമും സിംഗിൾ ഷോട്ട് ആണെങ്കിലും ആ സോങ് ഒക്കെ കാണിക്കുകയാണെങ്കിലും എല്ലാം നല്ല. അതായത് സോങ്സിന്റെ പ്ലേസ്മെന്റ് ആയാലും, കാരണം ഇപ്പൊ നമുക്ക് അടുത്തടുത്ത് പാട്ട് ഉണ്ടെങ്കിൽ തോന്നിയാലും പക്ഷെ രണ്ടുപേർക്കുള്ള ഇൻട്രോ ആണ് അവിടെ കൊടുത്തത്. കാരണം രണ്ടുപേർക്ക് ഇമ്പോർട്ടൻസ് വേണമല്ലോ. കാരണം ആ സമയത്തും ജ്യോതിക എന്താ പറയാ നമ്മളല്ലേ തമിഴിൽ അത്യാവശ്യമല്ല അറിയപ്പെടുന്ന ഒരു സംഭവം തന്നെയാണ്. അപ്പൊ അതുകൊണ്ട് തന്നെ രണ്ടുപേർക്ക് വലിയ ഇമ്പോർട്ടൻസിൽ തന്നെയാണ് ഈക്വലി ആ ഒരു രീതിയിലാണ് പോണത്. അപ്പൊ നമുക്ക് എന്തായാലും നോക്കാം. കാണാം.